ஸ்பீட் விங்ஸ் பயிற்சி மையத்தின் அறிமுக விழா கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. கேரளாவை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஸ்பீட் விங்ஸ் நிறுவனம் விமான நிலையங்களில் சரக்கு மற்றும் பயணிகள் சேவைகளை கையாள்வதற்கான பயிற்சி மையத்தை தற்போது சென்னையில் துவங்கியுள்ளது. இதன் அறிமுக விழா கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த நிறுவனர் இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களில் பணியாளர்களை நியமித்து சேவைகளை வழங்கி வருகிறது. டெல்லி, மும்பை, சென்னை, கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பயிற்சியில் விமான சரக்குகளை பாதுகாப்பாக கையாளுதல், விமானத்தில் ஏற்றப்படக்கூடாத பொருட்கள், பயணிகளின் சேவை, ஓடுபாதை அருகே வாகனங்களை இயக்குவது மற்றும் விமான நிலைய தூய்மை பராமரிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பயிற்சி அளித்து வருகிறது. பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு விமான நிலைய வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என நிறுவனர் தெரிவித்துள்ளார். ஸ்பீட் விங்ஸ் என்பது மிக நாட்களாக இது அரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இது ஏற்றுமதியாளர்கள், இடைத்தரகர்கள், விமான தளத்தில் உள்ள கார்கோ சரக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பணியாளர்களுக்கும் இந்த முக்கியமான விடயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை தவறு ஏதும் இல்லாமல் எந்தவித ஆபத்தும் வராமல் ஜாக்கிரதையாக ஆள்வதற்கு அரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்னையிலும் அவர்கள் முழு மூச்சாக வந்திருக்கிறார்கள். அவர்களின் சேவை இன்று நமக்கு வேண்டிய சேவை. விமான வழியில் செல்லக்கூடும் டேஞ்சரஸ் குட்ஸை மிகவும் நன்றாக சென்னையில் கையாள்வதற்கு அரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். Speed Wings Aviation Academy, we have started our branch in Chennai now. We are more focusing on the dangerous goods regulations. That means hazardous material. How the hazardous materials are being carried by passenger in checked baggage, carry-on baggage or in person, or the cargo being sent by air. So this deals mainly with any kind of dangerous goods, which means especially now we can say lithium batteries or power bank or something what is being carried by passengers. It has got many defects because if it is all age-wise or damage or material when manufacturing defects, all this counts there. So these are the things, how to identify the mistakes or how to identify the dangerous goods is our main focus.